நடிகர் எல்லாம் அரசியலுக்கு வராங்க, எல்லாரும் எம்ஜிஆர் ஆக முடியாது. அவர் ஒருத்தர் வந்து சினிமா வந்து பிரச்சார மேடையாக பயன்படுத்தி மக்களை சுத்தமாக அவர் பக்கமாக இழுத்து அதுக்கப்புறம் இவங்க தான் நம்மளுக்கு உறுதியானதுக்கப்புறம் தான் அரசியலுக்கு வந்தார். இப்போ எல்லாருமே எடுத்தவொடனே ஜனங்க கூட்டாங்க சேர்ந்தவொடனே உடனே அரசியலாக, ஆனால் யாருமே நிற்கலையே. சத்யராஜ்லேருந்து சரத்குமார்லேருந்து பாக்கியராஜிலேருந்து எவ்வளோ பேர் வந்தாங்க. எல்லாருமே டிஆர் எல்லா பேச்சாளர் அறிவாளர் எல்லாருமே தான் மக்கள் செல்வாக்கு இருக்கிறவங்க தான். வர முடியல அவங்களால. இப்போது தளபதி வந்துருக்கிறாரு. தளபதி வருவாருன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஆனால் கட்டாயம் மேலே ஜனங்க எதிர்பார்க்குறாங்க அவரை. அவர் நடைமுறையில் என்ன பண்ணுறாரோ அதுக்கு அடுத்த வாட்டி அவர் ஒரு வாரம் வர மாட்டாருன்றது அவருடைய பிரச்சனை. கமலஹாசன் கூட அரசியல் ஆரம்பித்தார். ஒரு சீட்டுக்கோசரம் கட்சியை இழுத்துட்டு அரவணம் பண்ணிட்டார். ஆனால் ஆரம்பத்தில் அரசியல் ஆரம்பிக்கும் திமுக வந்து பயங்கரமாக பேசினார், இவங்கெல்லாம் மாற்றணும், நிறைய விஷயங்கள்லாம் உண்டு அப்படின்னு. ஆமாம், எல்லாத்தையும் பண்ணார். இப்போ அவரு போய் அங்கே வாங்கிட்டு அவர் எல்லாத்தையும் மாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்கிறாரு. அவருக்கு ஒரு சீட்டு தான். ஜனங்களை வந்து பகல கையாக ஆக்குறாங்க சார். ஜனங்க யார் வந்தாலும் சரி தான். இப்போது தமிழுக்கு விரோதமானது பிஜேபின்னு எல்லாம் சொல்கிறாங்க பொதுவாக. ஆனால் அந்த பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுறது தமிழன் தானே. இங்கே தானே இடம் நம்ம சீட்டு கொடுக்குறோம், அவனுக்கு கொடி தூக்குறோம், எல்லாத்தையும் பண்ணுறோம். இப்போ அதிமுக கூட வச்சுங்க, அந்த முருகருடைய மேடையில் கூப்பிட்டு அந்த பாஜக வந்து எம்ஜிஆரை, ஜெயலலிதாவை, பெரியாரை, அண்ணாவை எல்லாரையும் இழிவுபடுத்தி தான் பேசுனாங்க. அந்த மேடையில் அப்போ கூட அவங்க வந்து தன்னுடைய பொறுப்புக்கோசம் தானே காத்துட்டு உட்காந்தாங்க. தன்மானம் இல்லாத போயிடுச்சு இல்லை. இன்றைக்கி பிஜேபியில் வந்து அந்த மோடியில் இந்த லேடின்னு சொன்ன ஜெயலலிதா கட்சிக்காரங்க நீ கை கட்டி வாய்ப்பு குரங்கு பொம்மை மாதிரி இருக்கிறாங்களா, கண்ணு காது வாய் மூடி. பொறுப்பு தான் முக்கியம் அவங்களுக்கு. அரசியலில் பணம் செல்வாக்கு, சொத்தை காப்பாற்றணும், இன்னும் சொத்து சம்பாதிக்கணும், அவர் சார்ந்தவங்க அரசியலில் வரணும். இப்படி தான் ஓடுறத தவிர இனிமேல் போட்டு ஜனங்கள் நல்லதெல்லாம் கிடைக்காது சார். ஒருவேளை விஜய் வந்தால் ஒரு மாற்றம் பிறக்கலாம். ஏன்னா கொஞ்சம்